அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். மனிதன் அவனுடைய வரலாற்றை புரட்டி பார்க்கும்போது மிக முக்கியமான மாற்றங்களையெல்லாம் அவன் மைற்கற்களாக மாற்றி வைத்து பார்த்தான் என்றால், ஒவ்வொரு நிலையிலும் ஏதோ ஒரு விதத்திலே அவனுக்கென்ற தேவைகளை பூர்த்தி செய்ய அரிதான கண்டுபிடிப்புகள், அறிவியல் தொழில்நுட்பத்தால் விளைந்த மாற்றங்களை அந்த பகுதியிலே இட்டு நிரப்புவோம். ஆனால் வாஸ்தவத்தில் இயல்பிலேயே மனிதர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு குணம் தன்னுடைய உள்ள கிடக்கிலே இருக்கக்கூடிய எண்ணங்களை ஏதாவது ஒரு விதத்திலே வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஆர்வம்தான் அவனை பல முறைகளிலும் அடுத்தடுத்த தளங்களுக்கு நகர்வதற்கு உந்து சக்தியாக இருந்து வந்திருக்கிறது. விளையாட்டாக சொல்லும்போது கூட குழந்தைகளை உற்று நோக்குங்கள், அவர்கள் பேசுவதற்கு முன்பாகவே பாடத் தொடங்கி விடுவார்கள் என்றும், அவர்கள் எழுதி பழகத் தொடங்குவதற்கு முன்பாகவே ஓவியம் தீட்டத் தொடங்குவார்கள் என்றும் கூறுவார்கள். அந்த நிலையில்தான் மனித பரிணாம வரலாற்றிலே அவன் சிறுகுழந்தை போலே நடந்து வந்த காலத்திலிருந்தே எழுத்துக்களை நியமித்து தன்னுடைய எண்ண ஓட்டத்தை சொற்களாக, வரிகளாக, பாடல்களாக எழுதுவதற்கும் முன்பாகவே குகைகளின் சுவர்களிலே ஓவியங்களாக தீட்டத் துவங்கினான். தான் பார்த்த காட்சிகள், ஆகாசத்திலே ஒளிவிட்ட அந்த மின்னல், நட்சத்திரம், நிலவு, சூரியன் என்று இதுபோன்று தன்னுடைய எண்ணத்திற்கு அப்பாற்பட்டதாய், தன்னால் காரணகாரியங்கள் யோசிக்க முடியாத அளவிலே இருக்கக்கூடிய சிறப்புகளையெல்லாம் அவன் குகைகளின் சுவர்களிலே ஓவியங்களாக தீட்டினான். பாறை ஓவியங்கள் என்றும் குகை ஓவியங்கள் என்றும் இதை தனியே கலை சார்ந்த வரலாற்று நிபுணர்கள் மனித பரிணாம வளர்ச்சியில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாகவே கருத்தில் கொள்வார்கள். இதில் மற்றொரு அதிசயம் என்னவென்றால், உலகத்தின் பல்வேறு நாடுகளிலும் குகை ஓவியங்கள் இருக்க பார்க்கிறோம். அதிலே சில குகைகளிலே மிக நீளமான அளவில் ஓவியங்கள் எல்லாம் தீட்டப்பட்டு அவை பலாயிரம் ஆண்டுகளாக அந்த குகையிலேயே இருந்து வரக்கூடிய சிறப்பையும் பார்க்கிறோம். பெரும்பாலும் வேட்டை காட்சிகள், தான் வாழ்ந்து வந்த பகுதிகளினுடைய காட்சிகள், அவன் பார்த்து ரசித்த ஆகாசத்திலே வெளிச்சமிடக்கூடிய நட்சத்திர கூட்டங்கள், இவற்றையெல்லாம் தான் ஓவியமாக தீட்டி வைத்திருக்கிறான். ஒரே நேரத்தில் பல ஆயிரம் மைல் தூரத்திலே இருக்கக்கூடிய பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் ஒன்றுபோலே சிந்திக்கவும், ஒரே மாதிரியான தொழில்நுட்பத்தாலே ஒரே மாதிரியான பொருட்களை கொண்டு ஓவியங்கள் தீட்டுவதும், மனிதன் எத்தனை தூரத்தில் இருந்தாலும், அவன் தூரத்தால் பிரிக்கப்பட்டிருந்தாலும் எண்ண ஓட்டம் ஒருமைப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த அளவில் அவனுடைய வளர்ச்சி என்று சொன்னால் இங்கே ஊன் பொதியால் ஆன உடம்பின் வளர்ச்சி மட்டும் இல்லை, உள்ளத்தினுடைய அடுத்த கட்ட தகர்வாக இருக்கக்கூடிய பரிணாம வளர்ச்சியிலே கலை என்ற ஒன்றினுடைய பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாய் இருக்க பார்க்கிறோம். சிறைகளிலே குற்றங்கள் செய்ததற்காக தண்டனையின் ஒரு அங்கமாய் சிறைவாசத்தில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கு கூட மனம் பண்பட்டு போனால், அவர்கள் வெளியே மீண்டு வந்து தண்டனை காலம் முடிந்து வெளியே வந்தால் நிச்சயமாக அவர்கள் செய்த தவற்றிற்கு வருந்தி தங்களை நன்னறைக்கு கொண்டு வந்து விடுவார்கள், நன்னடத்தைக்கு தங்களையே தாங்கள் அழைத்துச் செல்வார்கள், இனி குற்றங்கள் செய்வதில்லை என்று உறுதி பூண்பார்கள் என்று அதற்கான ஒரு இலக்கணம் சொல்லப்படுகிறது. சிறைவாசத்தில் இருக்கும் காலத்தில் அதனால்தான் இசை, ஓவியம், நடனம் முதலிய கலை சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு அங்கே ஏற்பாடு செய்து அங்கே இருக்கக்கூடியவர்கள் கூட மனம் பக்குவப்படும் அளவிற்கு இதுபோன்ற முயற்சிகளால் அவர்கள் அடுத்த நிலைக்கு உயர்த்தப்படுகிறார்கள். அப்படி பார்த்தால் உளவியல் ரீதியாக மனிதனை பண்படுத்தக்கூடிய கருவிகளுக்குள்ளே கலைகள் மிக முக்கிய இடத்திலே கொண்டாடப்படுகின்றன. ஒரு சமுதாயத்தின் வளர்ச்சி என்பது அதிலே எத்தனை பேர் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள் என்பது மட்டும் இல்லை, அந்த சமுதாயம் உலக அளவில் கலை வளர்ச்சிக்கு எத்தனை தூரத்திற்கு பங்காற்றி இருக்கிறது என்பதையும் கணக்கிலே கொள்கிறோம். இந்தியா போன்ற நாடு இன்றைய சூழ்நிலையிலே வளர்ந்திருக்கக்கூடிய மற்றைய நாடுகளை விடவும் பொருளாதார அடிப்படையில் சற்று பின்தங்கியே இருந்தாலும் கூட இந்தியா கலைகளுக்கான பிறப்பிடமாக உலக அளவிலே கொண்டாடப்படுகிறது. இசை, ஓவியம், நாட்டியம், சிற்பம், கட்டிடக்கலை என்று ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டு பார்த்தால் ஒவ்வொரு கலையும் தத்தம் அளவிலே பரிணமித்து அந்தந்த பிரதேசத்தில் வழங்கி வந்த வழக்கங்களை உள்வாங்கிக் கொண்டு மனிதனுடைய ஆழ்மன எண்ணங்களை அவன் சமுதாயத்தின் முன்பாக வெளிப்படுத்துவதற்கான ஒரு காலத்தை, தளத்தை ஏற்படுத்தி கொடுத்த சிறப்பு கலைகளுக்கு மட்டும்தான் உண்டு.
நாம் மிகுந்த மனவருத்தத்தாலே ஏதாவது காரணத்தால் நொடிந்து போய் இருக்கும் போது மிக எளிமையான வாசிப்பு பழக்கம், கதைகளை வாசிப்பதின் மூலம் கூட நம் மனதிற்கு அது ஏதோ ஒரு விதத்தில் மருந்தளித்தது போலே இருப்பதை பார்க்கிறோம். நகர நகர வளர்ந்து வரும் காலத்திலே வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், சமூகம் சார்ந்ததாகவும் பொருளாதாரம் சார்ந்தது, உடல்நிலை சார்ந்தது என்று சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கும் ஏதோ ஒரு விதத்திலே மிக எளிமையான மருந்தாக, அதே நேரத்தில் ஆரோக்கியமான மருந்தாக அமைபவை கலைகள்தான். இசை கேட்கத் தொடங்குகிறோம். யாரோ ஒரு குறிப்பிட்ட இசை கலைஞரினுடைய குரலும் அவர் பாடும் திறமும் நம்மை வசீகரித்து விடுகிறது. அந்த இசைப்பாடலை கேட்கக்கூடிய 10 நிமிடம் 15 நிமிடம் நம் மனதை வாட்டி வதக்கிய துன்பங்களை எல்லாம் நாம் மறந்து அந்த இசையோடு ஒன்றிப் போகிறோம். ஏதோ ஒரு விதத்திலே படும் துயரத்திற்கு மருந்தளித்ததாக அங்கே இருப்பது அந்த கலை வளர்ச்சிதான். அதனால்தான் உலகம் பல்வேறு காரணங்களாலே நாடுகளாக பிரிந்து போனாலும் இந்த நாடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பேதங்களை, பிரிவினைகளை ஒன்றிணைக்கும் சக்தி கலைகளுக்கு உண்டு என்று இங்கே கருதப்படுகிறது. அந்த அளவில் மனித வாழ்க்கையின் பரிணாம வளர்ச்சியிலே மிக முக்கிய பங்காற்றும் கலைகளை எண்ணி போற்றவும், அவற்றின் முக்கியத்துவத்தை சமுதாயத்தில் வைத்து அடுத்த தலைமுறையினருக்கு அதை கடத்தவும் என்றே ஒரு தினத்தை நாம் விழாவாக மாற்றி உலக கலைகளுக்கான தினமாய் அறிவித்து கொண்டாடி வருகிறோம். இது ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி முக்கியமாக இந்த தினத்திலே உலக நாடுகள் எல்லாம் ஒன்றிணைந்து பங்காற்றும் திறத்தோடு உலக கலைகளுக்கான தினமாக கொண்டாடப்படுகிறது. இதை ஐநா சபையினருடைய 17வது கூட்டமைப்பிலே பொது சபையிலே ஒரு முக்கிய தீர்மானமாக கொண்டு வந்து இதை நிறைவேற்றவும் செய்தார்கள். அன்று தொடங்கி ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி உலக கலைகளுக்கான தினமாக அறிவிக்கப்பட்டு அன்றைய தினம் எல்லா வகையான கலைஞர்களும் அவரவர்களுடைய கலையை மக்களுக்கு காட்சிப்படுத்தி அதன் மூலம் மக்கள் மனம் பண்படும் நிலைக்கு உயர்த்த பாடுபடுகிறார்கள். இந்த நிலையில் கலைகளுக்காக ஒரு தினத்தை கொண்டாடுவது சரிதான். ஆனால் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி அதற்காக எதனால் தேர்ந்தெடுக்கப்பட்டது? அந்த தினத்திற்கும் கலை வளர்ச்சிக்கும் என்ன தொடர்பு என்று எடுத்துக்கொண்டு பார்த்தால் அன்றைய தினம்தான் உலக கலை வளர்ச்சி வரலாற்றிலே ஓவியக்கலை, சிற்பக்கலை முதலியவற்றை மிக முக்கிய அளவில் திருப்புமுனை போலே அமைந்து தன்னுடைய கலை திறனாலே தான் பயன்படுத்தி வந்த கலை நுணுக்கங்களை உலகமே உற்று நோக்கி மாற்றுப்பாதைக்கு மாறிச் செல்லும் அளவிற்கு எல்லோரையும் வசப்படுத்திய ஆகச்சிறந்த ஓவியராய் கருதப்படும் லியோனார்டோ டாவின்சி அவர்களினுடைய பிறந்த நாளாக அந்த நாள் அமைந்திருக்கிறது. பல்வேறு இடர்பாடுகளுக்கு இடையே மேற்கத்திய உலகங்களில் கலைகளினுடைய வளர்ச்சிக்கு சமயங்களின் வளர்ச்சி முட்டுக்கட்டை போலே அமைந்திருந்த ஒரு சூழலிலே இவர் விடிவெள்ளி போலே வந்தார் என்றே சொல்லலாம். மேற்கத்திய மொழியிலே இந்த காலச் சூழலைத்தான் ரெனைசான்ஸ் என்று அழைக்கிறோம். ரெனைசான்ஸ் என்ற சொல்லுக்கு மறுபிறப்பு என்று பொருளாகிறது. உலகத்தினுடைய மறுபிறப்பிற்கான காலம் போலே அந்த காலத்தை நாம் பார்க்கிறோம். அப்போதுதான் அரசியல் சார்ந்தும் பொருளாதாரம் சார்ந்தும் சமுதாய மாற்றங்கள் என்று பல்வேறு மாற்றங்கள் அப்போதுதான் உலக அரங்கிலே நிகழத் தொடங்கியது. அதனுடைய தாக்கம் நிச்சயமாக கலைகளிலும் கலை சார்ந்த துறைகளிலும் இருக்கத்தான் செய்யும். அதனால்தான் லியோனார்டோ டாவின்சியின் தலைமையிலே தனியே ஒரு ஓவியப் பள்ளி, அதுவும் தத்துவயியல் சார்ந்ததாக மிகுந்த அறிவியல் பார்வையோடு கூட ஓவியத்தை அணுகிய ஒரு ஓவியப் பள்ளி, ஓவிய வழக்கம் உலக நாடுகள் எல்லாவற்றையும் திரும்பி பார்க்க வைத்தது. லியோனார்டோ டாவின்சி தான் முதலில் மனிதர்களினுடைய அங்க அசைவுகளை மிகவும் தத்ரூபமாக ஓவியமாய் மாற்றினார். நிச்சயமாக அவருடைய காலத்திற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே இந்தியாவிலே மிக முக்கியமான இடங்களிலெல்லாம் ஓவியக்கலைகள் சிறப்பு பெற்று விளங்கினாலும் இவருடைய காலத்தில்தான் முதன்முறையில் தத்துவம் சார்ந்து கூராய்வுகள் எல்லாம் கூட, அதாவது மனித உடம்பு எந்தெந்த அமைப்பிலே நின்றாலோ இருந்தாலோ கிடந்தாலோ எப்படியெல்லாம் அந்த உடம்பிலே அசைவுகள் மாறும், நம்முடைய முகபாவனைகளை தத்ரூபமாக வரைவது எப்படி, ஒளிக்கும் இருளுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள், ஒரு பொருளின் மேலே ஒளி வெளிச்சமாய் படரும் போது அதனுடைய நிறம் எப்படி மாறி காட்சி தரும் என்பதையெல்லாம் புகைப்படத்தில் எடுத்தார் போலே அந்த காட்சியை தத்ரூபமாக அப்படியே இயற்கைக்கு எந்த மாற்றமும் இல்லாதபடிக்கு வரையும் திறத்தை இவர் ஊக்குவித்தார். அதற்காக இவர் செலவழித்த நேரங்கள் பல ஆயிரம் மணி நேரங்களாக இருக்க வேண்டும். நிறங்களோடு இவர் பேசி பழகினார் என்றே சொல்லலாம்.
இரண்டு நிறங்கள் இணையும் போது புதிதாய் வரக்கூடிய நிறம், அதை எப்படியெல்லாம் நாம் பயன்படுத்தலாம் என்பதிலெல்லாம் மிகுந்த ஆராய்ச்சிகள் மேற்கொண்டார். தண்ணீரிலே கலந்து செய்யக்கூடிய ஓவியங்கள், எண்ணெய் கொண்டு செய்யப்படும் ஓவியங்கள் என்று இவர் பழக்கப்படுத்தி தன் திறமையை வெளிப்படுத்தாத உட்துறைகளே இல்லை என்று சொல்லலாம்படியான ஆகச்சிறந்த கலைஞர். அதனால்தான் உலக அளவிலே கலைகளை கொண்டாட ஒரு தினத்தை ஒதுக்க வேண்டும் என்று பார்த்தபோது டாவின்சி அவர்களுடைய பிறந்த நாள் அதற்கான நாளாக அறிவிக்கப்பட்டது. ஓவியக் கலைகளோடு சேர்ந்து அன்றைய தினம் சிற்பக் கலைஞர்கள், இசை நாட்டிய கலைஞர்கள் எல்லோரும் அவரவர்களுடைய திறமையை வெளிப்படுத்தும் விதமாக உலக நாடுகளெல்லாம் முன்வந்து விழாக்கள் எடுப்பார்கள். அப்படி எடுக்கப்படும் விழாக்களின் நோக்கமே மக்களிடையே கலையினுடைய தாக்கத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். கலைகளாலே மனது பண்படும், சமுதாயம் முன்னேறும் என்ற ஒரு எண்ணத்தை ஊன்றுகோலாக மக்களுக்கு அவர்கள் துன்பப்படும் நிலையிலெல்லாம் கலை எப்படி அவர்களுக்கு ஒரு துணையாக இருக்கிறது என்பதை சிந்திக்க வைக்கக்கூடியதாய் இந்த காலச்சூழல் அமைந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான முன்னெடுப்பை ஐநா சபையின் அறிவுறுத்தலின் பேரில் பல்வேறு நாடுகளும் கொண்டிருக்கிறார்கள். மேற்கத்திய நாடுகள், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்க நாடும் இதற்காக வேண்டி தனியே பொருளாதார உதவிகளெல்லாம் செய்து வீதிகளெல்லாம் அன்று கலையின் விளக்கமாக இருக்கும்படியாய் பார்த்து கொள்ளுகிறார்கள். அருங்காட்சியகத்திலே இதற்காகவென்று சிறப்பாக தனியே நிகழ்ச்சிகளெல்லாம் நடத்தப்படுகிறது. தேசிய அருங்காட்சியகங்களிலே அன்றைய தினம் அதிகமான நீட்டிக்கப்பட்ட நேரத்திற்கு அருங்காட்சியகங்கள் திறந்திருப்பதும், அன்றைய தினம் மக்களை கவரும் விதமாக நுழைவு கட்டணத்திலே பெரிய அளவிலான கழிவு வழங்குவதும், பல இடங்களில் அன்றைய தினம் நுழைவு கட்டணமே இல்லாமல் நீங்கள் உள்ளே வந்து அருங்காட்சியகத்தை கண்டு ரசிக்கலாம் என்பன போன்ற வழக்கங்களையெல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். பல நாடுகளிலும் அன்றைய தினம் தலைநகரத்தின் முக்கிய பகுதிகள் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டு ஓவியர்கள், சிற்பக் கலைஞர்கள், இன்னும் இசை நாட்டிய கலைஞர்கள் எல்லாம் வீதிகளிலேயே தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தும் விதமாக ஓவிய காட்சி நடத்துவது, சிற்பக் கண்காட்சி நடத்துவது, ஒரு பக்கத்திலே நடன கலைஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைந்து அழகாக ஒரு நடனமாடி காண்பிப்பது என்று இவர்களுடைய கலை வெளிப்பாட்டிற்கான தினமாக அன்றைய தினத்தை கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலம் ஒவ்வொரு நிலையிலும் மக்களுக்கு மருந்து போலே, மனம் படக்கூடிய துன்பங்களுக்கெல்லாம் மருந்து போலே கலைகள் இருப்பதை அறிவிக்கும் விதமாய் இந்த தினத்தை நாம் கொண்டாடி வருகிறோம். பாரம்பரியம் மிக்கதும் மனித வாழ்க்கை வரலாற்றிலே முக்கியத்துவம் வாய்ந்ததுமான கலைகளை என்றும் நாம் மதித்து போற்றுவோம். அந்தந்த நாட்டிற்கான கலைகளை வளர்த்தெடுப்பதற்கும் அதை உலக நாடுகளுக்கு கொண்டு சேர்ப்பதற்கும் நிச்சயமாக நாமும் பாடுபடுவோம். உலக கலைஞர்களுக்கான தினமாக, கலைகளுக்கு தினமாக கொண்டாடப்படும் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி அந்த தினத்தினுடைய வரலாற்றையும் முக்கியத்துவத்தையும் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.